श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. प्रभावपद्धति श्लोकम् 89. परस्य पुंसः परमं पदं तत् बिभर्षि नित्यं मणिपादुके त्वम् अन्यादृशां व्योम सदां पदानि त्वय्यायतन्ते यदिदं न चित्रं. पदपदार्थं हे मणिपादुके, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, துவம் நீ, பரஸ்ய பும்சகா பரமபுருஷனான பெருமாளுடைய, தத்து பிரசித்தமான, பரமம் உயர்ந்ததான, பதம் திருவடியை, நித்தியம் எப்பொழுதும், பிபர்ஷி தரிக்கிறாய், அந்யாதிருஷாம் வேறான, வியோமசதாம் தேவதைகளுடைய, பதானி பட்டங்கள், துவயி ஆயதந்தே உன் அதீனமாயிருக்கின்றன, இதீயத்து என்பது யாதொன்றுண்டோ, இதம் இதானது, ந சித்திரம் ஆச்சரியம் அல்ல அப்படிங்கிற. இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம். பதம் அப்படின்ற சொல்ல வச்சுட்டு ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்கிறது. அதாவது பெருமாளோட திருவடிக்கும் பதம் அப்படின்னு தான், இவாளோட பட்டங்களுக்கும் பதம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஸ்லோகத்துலேயும் அந்த பதம் அப்படின்ற சொல்ல வச்சு சுவாமி அதே மாதிரி ஒரு ஸ்லோகமாக தான் இதுவும் இருக்குது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கே அவளோட பதத்தை நீ காப்பாற்றுற, பட்டங்களையும் நீ தான் காப்பாற்றுற, இங்கே பெருமாளோட திருவடியும் நீ தான் காப்பாற்றுற அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இப்போது சுவாமி என்ன சாய்க்கிறார்னா, பரஸ்ய பும்சகா பரமபுருஷனான பெருமாளோட பதம் திருவடியே உன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, உன்னோட அதீனத்தில் தான் இருக்குன்னும் போது, மற்ற தேவர்களோட பதங்கள், அதாவது மற்ற தேவர்களோட பட்டங்களானது நேச்சுரலாக உன்னோட கண்ட்ரோலில் தானே இருக்கும், இதில் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்குற மாதிரியான ஸ்லோகம். மற்ற தேவர்கள் அப்படின்னும் போது இந்த 33 தேவர்களையும் குறிக்கிறதா இதில் வியாக்கியானம். இப்போ இந்த 33 தேவர்கள் அப்படின்னா, இந்த ஏகாதச ருத்ரர்கள் அதாவது 11 பேர், துவாதச ஆதித்யர்கள் 12 பேர், அஷ்டவசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர். ஆக 11 + 12 + 8 + 2 அது வந்து 33. இந்த 33 தேவர்கள் இவ ஒருத்தர் கீழே 1 கோடி பேர் இருப்பா. ஸோ ஆக 33 கோடி தேவர்கள். இவ அத்தனை பேருமே பெருமாளுக்கு கட்டுப்பட்டவா தான். இது வந்து பகவத்கீதையில் விஸ்வரூப தர்சன யோகத்தில் சொல்லும்போதும் பெருமாள் ஒரு ஸ்லோகத்தில் பெருமாளே சாய்ச்சிருப்பார். ருத்ராதித்யா வசவோ ஏச்ச சாத்தியா விஸ்வேஸ்வினௌ மருதச்சோஷ்ம பாஷ்ச கந்தர்வ யக்ஷாசுர சித்தசங்கா வீக்ஷந்தே த்வாம் விஸ்மிதாச்சைவ சர்வே அப்படின்னு. ஆக இந்த இத்தனை பேரும் ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், இவா மட்டும் இல்லை, அந்த கந்தர்வர்கள், யக்ஷரர்கள், இவா இத்தனை பேருமே எனக்கு கட்டுப்பட்டவா தான். என்னோட பார்ட், என்னோட இந்த விஸ்வரூப தர்சனத்தும் போது அத்தனை பேரையும் காமிக்கிறார். அவரோட உடம்புல அத்தனை பேரையும் அர்ஜுனனுக்கு சுவாமி வந்து காமிக்கிறார், கிருஷ்ணன். ஆக இவா எல்லாருமே பெருமாளுக்கு கட்டுப்பட்டவா. இது வந்து பாகவதத்தில் பரீட்சித்துக்கு சொல்லும்போது சுகர் வந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று இதுலேயும் வரும், ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் வரும். மனவோ மனுபுத்திராஷ்ச முனையஷ்ச மஹீபதே இந்திராசுரகணாஷ்சைவ சர்வே புருஷ சாசனாக அப்படின்னு. அதாவது இந்த மனுகுமாரர்கள், சப்தரிஷிகள், இந்திரன் முதலிய தேவர்கள் அத்தனை பேரும் யார் வந்து அந்தந்த ஸ்தானத்தில் இவாளெல்லாம் யார் நியமிச்சிருக்கா அப்படின்னா, சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு பரீட்சித்துக்கு சுகாச்சாரியர் சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகம் இது. இத்தனை பேரையும் அவளோட பட்டத்தில் உட்கார வச்சது யார் அப்படின்னா, சாக்ஷாத் பரம்பொருள் தான் அப்படின்னு. இன்ஃபேக்ட் அதில் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த ஒரு இதுக்கும் யார், ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் யார் இந்திரனாக இருப்பா, யார் வந்து சப்தரிஷிகளாக இருப்பா, அந்த மாதிரி டீட்டெயில்டாக ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த மன்வந்திரத்துக்கு வைவஸ்வத மனு அப்படிங்கிறவர் தான் இன்சார்ஜ், அவர் தான் இதோட மனு. ஆக இந்த மன்வந்திரத்தில் ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், விஸ்வதேவர்கள், மருத்கணங்கள், அஸ்வினி தேவர்கள்,
ருப்புக்கள் இவாள்லாம் பிரதான தேவர்கள். புரந்தரன் இந்த மன்வந்திரத்தின் இந்திரன். கஸ்யபர், அத்ரி, வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், கௌதமர், ஜமதக்னி, பரத்வாஜர் இவா இந்த மன்வந்திரத்தில் இருக்கக்கூடிய சப்த ரிஷிகள். ஆக இந்த பட்டங்கள் எல்லாம் இது ஒரு போஸ்ட். இந்த போஸ்ட்டில் யாரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பெருமாள் தான் டிசைட் பண்ணுறார். ஆக இந்த மாதிரி ஒருத்தருக்கும் அவளோட போர்ட்ஃபோலியோவை பெருமாள் தான் டிசைட் பண்ணுறார். இந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது தான் இதுக்கப்புறமா வரப்போகிற 8வது மன்வந்திரத்தில் தான் பலி சக்கரவர்த்தி தான் அப்போது அந்த மன்வந்திரத்தோட இந்திரனாக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த 8வது ஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். ஆக இப்போ இவாளையெல்லாம் யார் டிசைட் பண்ணுறா, இந்த போஸ்ட்டுக்கு இவா தான் இருக்கணுங்கிறத யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னா பெருமாள் தான் டிசைட் பண்ணுறார். அப்போது இவா இத்தனை பேரும் பெருமாளுக்கு உட்பட்டவாளாக ஆயிடுறார். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், பெருமாளே பாதுகைக்கு கட்டுப்பட்டவராக இருக்கார். ஏன்னா அவள் தான் எஜமானி. ஆக அவள் தான் டிசைட் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிறார்னா, பெருமாளோட திருவடியே உன் கண்ட்ரோலில் இருக்கும்போது தேவர்களுடைய பட்டங்கள் உன் கண்ட்ரோலில் இருக்கிறது என்ன அதிசயம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி கேட்குறார். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறது என்னன்னா, பாதுகையானவள் பெருமாள் மூலமாக இவாளெல்லாமும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சாய்க்கிறார். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.